யாகஜனனி பூமாலைக்காரி தர்மசாலனி மூன்று 10 பேர் பெற்று வந்தார். யாகஜனனி பாஞ்சாலி ஏன் இந்த தோற்றம், முந்த கண்கள், கோரை பற்கள், பிடரிமையில் அந்த சராசத்திற்கு விஸ்வர்கள். அதற்கு காரணம் உத்திரகண்டன் வீரகண்டன் 2 அரக்கர் பலர்கள் வனமெடுக்க பார்க்கிறது என்னை சாட்டை கொண்டு வாக்கி வைத்து விட்டார்கள். வனமெடுக்க முடியாமல் ஓடினேன். கடைசியாக என்னுடைய அண்ணன் கண்ணன் பழத்தில் வீழ்ந்து அழுது தொழுதேன். அண்ணா என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழுதேன். என் அண்ணன் சொன்னார், தங்க பாஞ்சாலி உன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறார், அது உன்னால் தான் முடியும். நான் எப்படி என்று கேட்டேன். அதுவா, இது மக்கள் மகாசக்தி மாரியம்மனாலும் உலகத்தில் அபிரமத்தை அளிக்க எத்தனையோ அவதாரம் எடுத்தால் அதில் ஒன்றுதான் அவதோட வருகின்ற அந்த உலகத்தை நீ ஏற்க வேண்டும். அவளின் 32 பேர் வெற்றி கொண்டு அழகிய பாஞ்சாலி நீ அவதாரம் எடுத்து வந்து இருந்த அரக்கரையும் பதில் என்று சொன்னார். நீ நக்கால் மகாசக்தி மாரியம்மனை காட்டி அவளின் 32 பேரை வெற்றிக் கொண்டேன். இப்போது ஆனந்த சொருவி சாந்த பைரவி பாஞ்சாலி இப்போது அவரோடு உருவம் வந்துவிட்டேன். விடமாட்டேன். அடைவிடுகின்றா அடைவிடுகின்றா கிடைக்கவில்லை. அவன் எங்கே அவன் இங்கே யாரை தேடிக்கொண்டு எங்கே செல்கிறார்? ஐவருக்கும் தேடி ஐயார பத்திரி பாஞ்சாலி தேடிக்கொண்டிருக்கின்றேன். பாஞ்சாலி நீ தேடிய பாஞ்சாலி நான் கனடா உண்மை. அழகிய திருவுகண்ட பாஞ்சாலி நான் தான். நீ உனக்காக எடுத்த அவதாரம் இது உண்மைதான். போடிவிட்ட பெண்கள் கோடாரி பெற்ற சதாமரி இப்படி அருவாரூபத்து வந்தால் நான் பயந்து விடுவேன். அது உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கின்றது? ஒன்றும் அறியாத வனவேலுக்க பார்க்க வந்த பாஞ்சாலி என்னை தொட்டி அடித்து என்னை சாட்டை கொண்டு வந்து என்னை சிறைபிடிக்க முயன்றே. என் தாயாருக்கு பிரகாசனை கொண்டது உன்னுடைய கணவன் பீமன். என்னுடைய மகள் மாயாவதியை கவர்ந்து சென்றது உன்னுடைய பேரவன். அந்த பஞ்ச பாடலை பரிமாற வேண்டும் என்று இதுவரை நான் காத்துக் கொண்டிருந்தேன். கிடைக்கவில்லை. உன்னை அடித்தால் உன் 5 கணவனை இருந்தாலும் தாயாதி வர்க்கமான பக்காசுரனை கொன்றது என் கணவர் பீமசேனன். அதனால் எங்களை பழி வாங்க வேண்டும் எனக்கு பல நாள் பகை. அது மட்டும் கிடையாமல் உன்னுடைய அண்ணன் மகள் மாயாவதி என்னுடைய பேரன் ரூபச்சந்திரன் சிறைக்கு போய்விட்டான். அதனால் அவனை அழிக்க வேண்டும் என்று நீ என்னை சிறைபிடிக்க வேண்டாய். ஏய், என்னுடைய பேர் அஞ்சவன் வர மாட்டான். உண்மைதானடா? உன்னை அழிக்க நான் இங்க வந்திருக்கின்றேன். உண்மை உன்னால் எப்போது காலையில் மன்னிப்பை கேட்டாயோ அதனால் உனக்கு மன்னிப்பு அளிக்கின்றேன். இருந்தாலும் உன்னை கொல்ல முடியாது சொல்லுகின்றாய். என்ன வரம் பெற்றிருக்கின்றேன். நீங்கள் என்னை கொண்டு விட்டால் வரம் கொடுத்தால் ஈசனுக்கு என்ன மகிமை இருக்கின்றது? நீ வாங்கிய வரம் சாகா வரம். கொடுத்தது எனக்கு இந்த உருவத்தை கொடுத்த நாட்கள் மகாசக்தி மாரியம்மன். அவர் கணவர் ஈசன் கொடுத்தவரும் எனக்கு மாமன் ஈசன். உன்னை கொண்டு விட்டார் என் மாமன் கொடுத்த வரம் பொய்யாகிவிடும். ஆமா,
அதனால கொல்ல முடியாதுன்னு சொல்றேன். உண்மை. சந்தோஷம்தான். உன்னை என்னால் கொல்ல முடியும். இருந்தாலும் மண்ணைக்கும் பக்கும் மனிதனுக்கு உண்டு. நான் இறைவி. அதான் எப்போது இந்த பெண்ணின் காலில் விழுந்தாயோ அப்போதே மன்னித்து விட்டேன். இருந்தாலும் உன்னை கொண்டு விட்டால் நீ கூறியவாறு என் மாமன் கொடுத்தவர் பொய்யாகிவிடும். இருந்தாலும் சரி, நீ சாகாமல் சாக வேண்டும், இரவாமல் இறக்க வேண்டும். இந்த அகோர தோற்றம், இந்த உடல், இந்த ஆவி, இந்த ஜென்மம் அழிந்து ஆத்மா என்ற ஆவி மட்டும் உம்மோடு இருக்கும். அந்த ஆத்மாவை எந்த உருவத்தோடு பிறக்க ஆசைப்படுகின்றாயோ அந்த ஜீவனை அந்த உருவத்தில் ஐக்கியப்படுத்தி இந்த பாஞ்சாலிக்கு அடிமையாக ஒன்று ஏற்க வேண்டும். தாயே, நீ எப்படி பிறக்க ஆசைப்படுகின்றாய்? எனக்கு தேவை ஒரே ஒரு வரம் மட்டும்தான். என்ன வரம்? எப்போது உங்கள் மடிமையில் ஒரு பஞ்சவர்ண கிளியா வந்து ஆசை காட்டி மோசம் செய்து உங்களை சாட்டிக் கொண்டு வதைத்தேனோ அதே பஞ்சவர்ண கிளியாக தங்கள் கரத்திலே நான் அமர வேண்டும். உங்களை காண வர அனைத்து பக்தர்களும் தங்கள் கருத்திலே இருக்கும் இந்த பஞ்சவர்ண கிளி இந்த மல்லையாவுக்கு வேண்ட வீரத்திலே சிறந்தவர்கள் வீரர்கள் என்று அனைவரும் என்னை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். அனைவரும் பேச வேண்டும். உன்னுடைய பேர் நிலைக்க வேண்டும் என்று நீ எப்படி ஒரு பிறவியை கேட்கின்றாய்? உண்மைதான். இருந்தாலும் பாஞ்சாலிக்கு நீ அடிமைதான். அதனால் உன்னுடைய கடைசியின் ஆசைப்படி அதே பஞ்சவர்ண கிளியாக உன் ஜீவனை அந்த ஆத்மாவை அந்த கிளிக்குள்ளே ஐக்கியமாக்கி என் கரத்தில் தாங்கி பிடித்து உன்னை அடிமையாக ஏற்றுக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் கனகாபுர சிங்காரி காதல சகோதரி கைலைநாயகி. ஓம் கனகாபுர சிங்காரி காதல சகோதரி கைலைநாயகி. அந்த ஒயிலா இந்த கிரதாக இருந்து ஓடி வந்து எனக்கு தேடி வந்து